அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளரா திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 207, 208 அகழ்வரிகள். சத்தியமாம் சிவ சக்தியை ஈந்தனக்கு அத்திரள் வளர்க்கும் அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிக்கான விளக்கம். முன்வரியில் என்று கேட்டாலும் இல்லை என்னாது ஆம் இருக்கின்றார் என்றே கூறும் அளவு சாமாரை தவிர்த்த நிலை கூறப்பட்டது. தவத்தால் அந்நிலை சித்திக்கும் என்கிறது இந்த வரி. சத்தியம் அதாவது உண்மை அல்லது என்றும் மாறாதது, அழியாதது என்று பொருள் கொள்ளலாம். சிவம், சிவம் என்பது மௌனம், மௌனம் என்பது தவம். தவத்தின் விளைவு மௌனம், மனம் செயல்படாத நிலை. சக்தி ஆற்றல், திரள் அல்லது வல்லபம். தவத்தின் விளைவு ஆற்றலை பெறுவது. அதுதான் சிவம் பாதி சக்தி பாதி என்பார்கள். என்றும் அழியாமலும் மாறுபடாமலும் உண்மையாய் விளங்குகின்ற சக்தியை அல்லது வல்லபத்தை, ஆற்றலை தவத்தின் மூலமாக எனக்கு அளித்து அந்த ஆற்றலை மென்மேலும் வளர்க்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளரா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம்.